மேஷராசிக்காரர்களுக்கு கழுத்து பகுதி முதுகுத்தண்டோட பகுதியில் கவனம். உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு மனசோர்வும் மனக்குழப்பமும் ஏற்படும். மற்றபடி இருக்கிறவர்களுக்கு அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் வேண்டாம், விட்டு கொடுத்து போய்விடுங்கள். முடிந்தால் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாவற்றிலும் செய்து அவர்களுக்கு உங்களை தேவையில்லாமல் கேவலப்படுத்துவதோ மனசோர்வு அடைவதோ செய்வார்கள். குலதெய்வத்திடம் மானசீகமாக பிரார்த்தனை செய்து விட்டுவிடுங்கள். முடிந்தால் குலதெய்வ கோயிலுக்கு செல்லுங்கள். இல்லை குலதெய்வ படத்தை தினமும் தீபம் ஏற்றுவது இந்த காலகட்டத்தில் நன்மை. உத்தியோகத்திலோ தொழிலிலோ வியாபாரத்திலோ படிப்பிலோ நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட உத்தியோகம் சம்பந்தப்பட்ட இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். யோக பலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்கள். மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தொலைதூரத்தில் உத்தியோக நிமித்தமாக எப்பேற்பட்ட பயணங்கள் வந்தாலும் படிப்பு நிமித்தமாக எது வந்தாலும் வேண்டாம் யோசிக்கிறேன் என்றெல்லாம் சொல்லாமல் உடனடியாக எடுத்துக்கொள்வது உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லது நடக்கும். கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு அனுகூலத்தை தரும். இஷ்டப்பட்ட பெண் தெய்வ வழிபாடு செய்ய செய்ய அனுகூலங்கள் ஏற்படும். சோம்பல் இல்லாமல் இருக்கக்கூடிய மேஷம் பெரிய வெற்றியும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும்.